Good evening, Shanushan. Good evening. Right. இது யாரு நியூ அட்மிஷன் ஜாயின் பண்ணிருக்கீங்களா பிள்ளைகள்? உச்சிகா அப்படியா? யார் நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறீங்க? உங்களோட பேர் என்னது? ஹம்ஷான் தான் டீச்சர். ஹம்ஷனா? டீச்சர் அக்கௌண்ட் புதுசா மாத்தணும் மச்சு ஆயிட்டாச்சு இந்த பேர். ரைட். ஹம்ஷன் அப்ப நேம மாத்தி விட்டுருங்க அப்ப. Good evening, Miss. Good evening, all of you. Good evening. Right. Okay, பிள்ளை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோமா? ரைட். எல்லாரும் என்னது மிஸ் சொன்ன மாதிரி போன கிளாஸ் சொன்ன மாதிரி கலர் பென்சில்ஸ் இல்லாட்டி கலர் பென்ஸ் ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சாக்கள் வீடியோ பண்ணுங்க. எதுவும் ப்ராப்ளம்னா சொல்லிட்டு நீங்க ஆஃப் பண்ணலாம். ரைட். ஓகே, அப்ப நாங்க 3ஆம் பாடத்துக்கு போக போறோம். சரியா? உங்களுக்கு இந்த காப்பி கிரேட் 8ல நீங்க படிக்கிற இந்த காப்பி மிக மிக இம்பார்ட்டன்ட். எப்ப வரைக்கும் நீங்க பாவிக்கலாம்? ஓ லெவல் வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அதனால கவனமா இந்த காப்பிய மெயின்டைன் பண்ணுங்க. ரைட். ஓகே பிள்ளைகள், அப்ப நான் பாடத்தை போவோம். இதை குறிச்சு பெரிய லெவல்ல தெரியும் தானே உங்களுக்கு. இது ப்ராக்டிக்கல் பிள்ளைகள். ஸோ ஸ்கூல்ல உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சொல்றது டீட்டெயில்ஸா படிப்பிப்பாங்களோ தெரியல. சும்மா வேணும் பண்ணா ப்ராக்டிக்கலா செய்து காட்டுவீனா. பட் உங்களுக்கு அந்த சிம்பிள்ஸ் என்ன செய்ய பண்றது சரியான நாலேஜ் இல்லாம போயிடக்கூடாது. சரியா? ஸோ நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சுட்டு போவோம். ரைட். ஓகே, ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க. வேர்ட் ப்ராசஸிங் லெசன் 3. லெசன் 3 லெசன் 3 ஒன்னு புக்கள் 1 minute. வேர்ட் ப்ராசஸிங் தமிழ்ல எனக்கு செயல் முறை வழிபடுத்தல். செயல்முறை வழிபடுத்தல். வியானிஷா எழுதுறீங்களா? ரைட். ஓகே, ஒருக்கா நாங்க ரெஜிஸ்டர் ஒருக்கா மார்க் பண்ணிடுவோம் பிள்ளைகள். Today, 7th. Rishika, Elena. Jason, Angelo, not yet. Asni, Ajivardhan. Selakshano, Shivanoha, Vyanisha. Keisika Varela, Karthikeyan, Swastijan, Navidan, Shanusan,
Thompson, Canadian, 1, 2, 3, 4, 6. Right, okay. Right, பிள்ளை. ஓகேயா நாங்க போமா Okay, Miss. ரைட் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் உங்கள்ட்ட புக் இருக்குதா புக் இருக்கா பிள்ளை இல்லைண்டா நான் 2 பேர்ட்டையும் தமிழையும் இங்கிலீஷையும் மாத்தி மாத்தி பாக்குறதுனால மிஸ் வந்து நோட்ஸ் உங்களுக்கு சொல்லத்தான் முடியும் நீங்க தான் பார்த்து எழுத போறீங்க சோ புக்குகள் இல்லாத ஆக்கள் ஒருக்கா உங்களுக்கு பக்கத்துல எடுத்து வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைலாம் உங்களோட ஐசிடி புக்கை கொஞ்சம் பக்கத்துல வச்சுக்கொள்ளுங்க நோட்ஸ் மிஸ் சொல்லிகளை பார்த்து எழுதுறதுக்கு ரைட் ஓகே இதுல வந்து இதை Yes, நாங்க ma'am. என்னது வேர்ட் ப்ராசஸிங் சிவானுகா புக்கை ரேக்ல வச்சுட்டு வந்துட்டு எடுத்துட்டு வரலாமா? எஸ் எடுத்துட்டு வாங்க புக் இப்ப பக்கத்துல இல்லாதாக்க நீங்க எடுத்துட்டு வாங்க ஏன்னா நோட்ஸ் வந்து 2 பேருக்கு பார்த்து சொல்லணும் தானே மிஸ் வந்து ஸ்கிரீனை மாத்தி கொண்டிருப்ப நம்ம உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சோ புக் எடுத்துட்டு வாங்க பிள்ளை நீங்க என்ன எழுத வேணும்னு சொன்னா இதே ஒரு காலை கழுங்க கிரியேட்டிங் டாக்குமெண்ட் யூசிங் as word processing software is known as word processing. Word processing software is an application software that can create various type of document. Some examples அந்த போட்டுட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எழுத போறீங்க அதே போல தமிழ் மீடிய பிள்ளைகளும் சொல் வழிமுறைப்படுத்தல் மென்பொருள் மூலமாக ஆவணம் ஒன்றை தயாரித்தல் சொல் வழிப்படுத்தல் எனப்படும் சொல்முறை வழிப்படுத்தல் மென்பொருள் ஒரு பிரயோக மென்பொருள் அதாவது சாஃப்ட்வேர் இந்த மென்பொருளின் மூலமாக பல்வேறு வகைப்பட்ட ஆவணங்களை தயாரிக்கலாம் அது என்னென்னு இருக்குது அதையும் எழுதி கொள்ளும் சரியா ரைட் இதற்கு எழுதி கொள்ளுங்க பிள்ளைலாம் இந்த பந்தி எழுதிட்டு 1 by 1 ஒன்னையும் எழுதி கொள்ளுங்க எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் அடுத்தது காமன் டூல்ஸ் அதை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் வேர்டுக்கு மட்டும் எங்களுக்கு பயன்படுத்துறது இல்ல எக்ஸல் ஆக்சஸ் பவர்பாயிண்ட் மைக்ரோசாஃப்ட்ல இருக்க இந்த 4 சாஃப்ட்வேருக்கு காமனான டூல்ஸ்கள் இருக்கு சோ அது என்னன்னு ஒவ்வொன்றையும் பிள்ளைகள் எப்படி நீங்க எழுதணும்டா ஒருக்கா கவனிங்க எப்படி நீங்க எழுதணும்டா ஒரு படம் இப்ப இந்த நியூ பேஜ் இருக்கு தானே இந்த பேஜ நீங்க கீறிட்டு டேஷ் பண்ணிட்டு இப்படி நேர கீற வேணாம் கீழே ஒண்டா கீறுங்க பிள்ளைகள் அழகா இருக்க வேணும் சரியா மற்றது இந்த படம் கீறிட்டீங்கன்னு சொன்னா அந்த நியூன்றது நீங்க கீறிட்டீங்க ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் ஒண்ணு போடுறீங்கன்னு சொன்னா அதை சுத்தி ஒரு பிளாக் கலர்ல ஒரு பார்டர் உண்டு பாக்ஸ் ஒண்ணு அடிச்சீங்கன்னு சொன்னா நீட்டா இருக்கு ஏன்னா பாக்குறதுக்கு அழகா இருக்கும்
ஒரே நேருக்கு படங்களை கீறி அது என்னென்னன்னு சொல்லி அதுகளை நீங்க குட்டி நல்லா அழகான எழுத்தா எழுதினீங்கன்னு சொன்னா நோட்ஸ் பார்க்க அழகா இருக்கும் பிள்ளைகள் எக்ஸாம் டைமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்துட்டு போறதுக்கு. சரியா? அழகா எழுதுங்க. ஒரு அவசரம் இல்ல. 3ஆம் பாடம் உங்களுக்கு பிராக்டிக்கல் கட்டாயம் தேவையானது. ரைட்? நாங்க டூல்ஸ்களை அறிஞ்சு செய்முறைகளை அறிஞ்சிட்டு பிறகு செய்து பார்ப்போம். ரைட், அடுத்து நீங்க எழுத வேண்டியது இந்த காமன் டூல்ஸ்கள். சரியா? சின்னதா கீறிக்கொள்ள முடிஞ்சா கீறிக்கொள்ளுங்க பிள்ளைகள். இல்லாட்டி உங்களுக்கு என்னது சான்ஸ் இருக்கு, போட்டோ காப்பி எடுக்க முடியுமெண்டா மட்டும் போட்டோ காப்பி எடுத்து நீங்க ஒட்டி கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா சின்னதா நீங்க கீறிக்கொள்ளுங்க. கலர் பென்சில்கள் வச்சிருக்கிறீங்களா வியானிஷா? கலர் பென்ஸ் இல்லாட்டி கலர் பென்சில்ஸ் இருக்கா? ரைட், ஓகே. ரைட்டா பிள்ளைகள்? செய்றீங்களா? என்ன செய்றீங்க? வீடியோ ஆன் பண்ணி இருக்கிறாங்களும் மிஸ் பாக்குறார். வீடியோ ஆன் பண்ணாத கார்த்திகேயன்னு மிஸ்ஸுக்கு தெரியாது. ஜேசன் அஞ்சலோ இப்பதான் ஜாயின் பண்ணுறார்.
கார்த்திகேயன்கிறீங்களா செய்றீங்களா? எஸ் டீச்சர். அஸ்னி என்ன செய்றீங்க? ஜேசன் அஞ்சலோ என்ன செய்றீங்க? டீச்சர் கலர் அடிச்சு நிக்கிறேன் டீச்சர். ரைட். ஜேசன் அஞ்சலோ டீச்சர் நான் பிராக்டிஸ் போயிட்டு இப்பதான் டீச்சர் வந்தேன். ரைட். நாங்க 3ஆம் பாடத்துக்குரிய சிம்பால்ஸ்கள் கீறிக் கொண்டு இருக்கிறோம். சோ இந்த பக்கத்துல உள்ள டீச்சர் comment இதுவரை எழுதிட்டு கீழணுமா? எஸ் எழுத சொன்னா ஹெடிங்க போட்டுட்டு இந்த பேராகிராஃப் எழுத சொன்னா அதோட எக்ஸாம்பிள்ஸ் இதை எழுதிட்டு காமெண்ட் டூல்ஸ் போட்டுட்டு இந்த காமெண்ட் டூல்ஸ் எழுதச்சோம். நம்ம இதை எழுதுறீங்க. ஓகே டீச்சர். நான் ரைட். ஜேசன் காய்ச்சதை மிஸ்ஸுக்கு விளங்க இல்லையா? ரைட். நான் இடம் விட்டுட்டு டீச்சர் எழுதுறேன். ரைட். ஓகே. டீச்சர் நான் குரூப்ல போடலுமா டீச்சர் அப்ப நோட்ஸ்குள்ள? உங்கள்ட்ட புக் இல்லையா அப்பன்? இருக்கு டீச்சர். புக் இருந்தா நீங்க ஹெடிங்க போட்டுட்டு வேர்ட் ப்ராசஸிங் ஹெடிங்க போட்டுட்டு இதை அப்படி எழுத சொன்னா இதை அப்படி எழுதுங்க. சம் எக்ஸாம்பிள்ஸ் போட்டுட்டு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன வேர்ட் ப்ராசஸிங்ல இருக்கான எக்ஸாம்பிள் போட்டுட்டு காமன் டூல்ஸ் அண்ட் ஹெடிங் போட்டு இந்த டூல்ஸை ஒவ்வொரு படமா கீழே 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 படம் இது முதலாவதுன்னா ரெண்டாவது கீழே வரவன் சரி அது என்னது அதோட பேர் என்ன அது என்ன வேலை செய்யுதுன்னு சொல்றது ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீழே சொன்னா சரியா? ஓகே டீச்சர்.
பிள்ளைகளுக்கு எழுதுறீங்களா எழுதுறீங்களா? இவ்வளோத்தையும் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க, நான் ஒரு வேர்டுல என்னென்ன இங்க இங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் பாப்போமா. இவ்வளோத்து 2 பாக்ஸும் பிக்சர்ஸும் நீங்க கீறி எழுதிட்டீங்கன்னு சொன்னா மிஸ்ஸுக்கு சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் போடுங்க. யாரு நம்மள ஒரு ஆள் செய்துட்டீங்கன்னு ஹேண்ட் ரைஸ் போட்டுருந்தாங்க, சான்சன் போல. வியானிஷா முடிச்சிட்டா. ஓகே, செய்து முடிச்சார்கள். தம்ஸ் அப் போடுங்க, இல்லாட்டி ஹேண்ட் ரைஸ் போடுங்க. வேர்டுல இங்க இங்க இருக்குன்றக்கா பாப்போமா. இந்த சிம்பிள்ஸ் அங்க இருக்குன்றக்கா பாப்போம். Okay, miss. ரைட். கார்த்திகேயன் முடிஞ்சிட்டார். ஸ்வஸ்டிஜன், ஹம்சன், அஸ்னீஷ், அனுகா, மெட்டாக்கள் சரி முடிச்சிட்டீங்கன்னா போடுங்க பிள்ளைகள் தம்ஸ் அப். ஸ்கிரீன் தேவையில்லை தானே பிள்ளைகள்? ஆஃப் பண்றேன் ஸ்கிரீனை. ரைட். இப்ப நாங்க வேர்டுல எங்க இந்த சிம்பிள்ஸ் இருக்குன்னு பார்க்க. வேர்ட் ஓபன் பண்ண தெரியும் தானே பிள்ளைகள்? யாருக்கும் ஓபன் பண்ண தெரியாது அந்த மாதிரி இருக்கா? வேர்ட் ஓபன் பண்றது கம்ப்யூட்டர்ல தெரியும் தானே? எஸ், சர்ச்ல போயிட்டு செய்யலாம். இல்லையான்னு சொன்னா மைக்ரோசாஃப்ட் ஆபீஸ் சொல்லி உங்களோட ஸ்கிரீன்ல இருக்கு, அதிலே செய்யலாம். ரைட், ஓகே. இப்போ எனக்கு ஒரு blank பேஜ் ஒன்று தேவை. ஸோ நான் கிளிக் பண்றேன். I click a blank sheet, and here you can see, children, some of the common tools, right? What are the tools you wrote, பிள்ளைகள்? Common tools. What are the common tools you draw? New, New, save as, open, open, preview, print, save preview, as, print, undo, redo, copy, cut, paste, spell check. Right, okay. Right, okay. Right. Here you can see, children. New, right? New click பண்றேன், என்ன நடக்குன்னு பாருங்க. நீ வந்து ஒரு blank sheet காட்டுது. கிளிக் பண்ணினேன்டா எனக்கு ரெண்டாவது ஷீட்டா, சரி, நியூ ஷீட்டோட எனக்கு வரும். சரியா? புது ஷீட்டோட எனக்கு வருது. அடுத்து ஓபன். ஓபன் சொல்லி சொன்னா ஏதாவது சர்வ்ல இருக்கிறது. நீங்க ஏற்கனவே செய்ததுகள் சர்வ்ல இருந்தா அது ஓபன் பண்றதுக்கு பாருங்க, நான் செய்தது இருக்குது, அது ஓபன் பண்றதுக்குரிய மாதிரி இந்த ஓபன். ரைட். அடுத்தது சர்வ். ஏதாவது ஒன்று நீங்க சர்வ் பண்ணி கொள்ளலாம். அது வந்து பெர்மனண்டான சர்வ். சர்வ் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது பெர்மனண்டான சர்வ். அதுல இருக்க வாசிங்க பிள்ளைகள், சர்வ் என்னத்துக்கு நாங்க கொடுக்கறது? Serve. Why we use serve? ஆவணத்தை சேமிக்க. Serve a document. Serve a document. And serve as. Why we use serve as option? ஒரு தடவை சேமிக்கப்பட்ட ஆவணத்தை வேறு பெயரில் சேமிக்கிறது. So serve as you have some options that you can change the serve type,
type or file name. So இது வந்து this document is already have a name Abigail tag. So you can rename this also MB2 or something else, right? So இது ரெண்டு நேம்ல இருக்க போகுது. இது ரெண்டு நேம்ல இருக்கு. ஒன்று வந்து எப்படி இருக்கும்? ஆல்ரெடி Abigail tag இருந்ததும் அப்படி இருக்கும். அடுத்தது Abigail 2 என்றதும் இருக்கும். ரைட், இது எங்க இருக்குன்னு பாருங்க. டெஸ்க்டாப்ல இருக்கும். டெஸ்க்டாப்ல தானே நான் சேவ் பண்ணினேன். இந்த இருக்கு ரெண்டு டாக்குமெண்ட்டும் இங்க இருக்கு பிள்ளைகள். காண்றீங்களா? மிஸ்டர் ஸ்கிரீன் தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? மிஸ் முதல் காரண ஸ்கிரீன் தான் இருக்கு மிஸ். டெஸ்க்டாப் போன ஸ்கிரீன் காணல மிஸ். காணலையா? ரைட். ரைட். நவ் தெரியுதா? இங்க இருக்கு பாருங்க. இந்த டாக்குமெண்ட் தான் ஆல்ரெடி இருந்தது. அதை நான் சர்வ் அஸ் கொடுத்து எப்படி ரீநேம் கொடுத்தேன்? விச் ஒன். ஸோ ரெண்டு டாக்குமெண்ட் ஒரே இதுதான். கிளிக் பண்ணி பார்ப்போமா? டபுள் கிளிக் பண்ணி பாருப்பா. இதுவும் அதுதான். ரைட். அடுத்தது இந்த இருக்கு. இது ஒரிஜினல். இது ஒரிஜினல். ரைட், ஏற்கனவே இருந்த ஒரிஜினல். இது வந்து நான் சர்வஸ்ல கொடுத்து எடுத்தது. ரைட்டா? ஓகே. இப்ப பாப்போம். அடுத்தது வேற என்ன இருக்கு பிள்ளைகள்? வேற என்ன இருக்கு? சர்வஸ் பார்த்தோம். இங்க இருக்கு பிரிண்ட்.